நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்துக்கும் உரிய வித்யாபுத்திரர் வி.ஆர். ராஜா புலத்துலேருந்து பேசுகிறேன். இதனுடைய 406வது வீடியோ. இந்த வீடியோவில் சிவநாமத்தை பற்றி பார்க்குறோம். நான் வரும் 26ஆம் தேதி இது வருது, மாசி மாதம் சிவராத்திரி, மகா சிவராத்திரி வந்துடுது. அரியத்தூரில் நாங்கள் 36ஆவது வருஷம் கொண்டாட போகிறோம். இந்த வருஷத்தை இந்த சிவராத்திரியை 36 இயர் வி ஆர் டூயிங். அவன் அருளாளி அவன் தாழ் வணங்கின்னு சொல்லிட்டு பண்ணும்போது ஒரு தனி பரவசம் இல்லை. பெரிய கல்யாணம், என் பொண்ணு கல்யாணத்துக்கு கூட இவ்வளோ இது பண்ணுறது கிடையாது. இதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே ஆரம்பித்து கலெக்ஷன் ஆஃப் மெட்டீரியல், வேஷ்டிகள், புடவைகள், அபிஷேக வஸ்துக்கள் இதெல்லாம் போது தனியே ஒரு பரவசங்கள் உண்டாருது. ஏன்னா பரமேஸ்வரனை சொல்லும்போது சுத்த ஸ்படிக ரூபாயான்னு சொல்லியிருக்கு சாஸ்திரங்கள், வேதங்கள் எல்லாமே சொல்லுது. பரமேஸ்வரன் வந்து எந்த இதுவுமே எதிர்பார்க்காம இருக்க நம்மகிட்ட. இந்த சிவனுடைய ஸ்வரூபம் வந்து கோவிலில் இருக்கிற இது நிறைய பார்க்குறான். ஒவ்வொருத்தரும் இந்த லிங்கம், மெர்க்குரி லிங்கம் எல்லாம் வச்சுட்டுருக்கா. நிறைய அலங்காரம் பாருங்கள். சிவனுக்கு வந்து ரூபம் கிடையாது, உருவம் தான். அது அருவும் இல்லை உருவும் இல்லை, ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்குது. மல்லிப்பூலி அலங்காரம். அது இது கிரீடமெல்லாம் வச்சு பண்ணியிருக்கா பாருங்க. தங்க கிரீடம் வச்சு பண்ணியிருக்கா. இதுதான் நான் சொன்னேன் இல்லையா, சுத்த ஸ்படிக ரூபாயாம். ஆற்றுல வச்சு பூஜை பண்ணுற லிங்கங்கள் ஸ்படிகமாக இருந்தால் ரொம்ப விசேஷம் சொல்லியிருக்கு. ஸ்படிக லிங்கம்லாம் ஒரு 2-3 இன்ச்சு விலையே வந்து ஜாஸ்தி, ஆயிரக்கணக்கில் ஆகும். ஏன்னா 1 கிராம் எடையை தான் கணக்கு போடுறாங்க. ஸ்படிகலிங்கம் வாங்கின போனால் இந்த கிராம் வந்து 1 கிராம் இவ்வளோ விலை, இவ்வளோ. ஸோ இவ்வளோ பெரிய லிங்கம் எடுத்தனால ஒரு 2 இன்ச் உயர லிங்கம் எடுத்தாலே அது வந்து கிட்டத்தட்ட ஃபியூ தௌசண்ட்ஸ், கிட்டத்தட்ட 3,000 or 4,000 rupees ஆகும். ஸோ இன்றைக்கி வந்து பேச சப்ஜெக்டு சிவநாம மஞ்சரின்னு இருக்குது இந்த புஸ்தகம். இது அகைன் வந்து இந்த ஸ்ரீ ராமநாம வங்கி பகவான் நாம பப்ளிகேஷன்ஸ் போட்டது. இது நான் ஒரு 5 years முன்னாடி வாங்கினேன் இங்கே கிரி ட்ரேடிங்கில். இதில் என்ன விசேஷன்னா, நல்லா கவனிக்கணும். அது நம்ம வந்து சிவனுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஓம் பபாய தேவாய நமக, ஓம் சர்வாய தேவாய நமக, ஓம் ஈஷான தேவாய நமக, ஓம் பசுபதோ தேவாய நமக, உக்ராய தேவாய நமக, ருத்ராய தேவ, ஓம் பீமாய தேவ, ஓம் மகதோ தேவாய நமக, ஓம் அஷ்டபத்திரம் பூஜை போட்டு 8 நாமாவளி தான் சொல்கிறோம். அதில் பஞ்சாயத்து போதில் 8 நாமாவளி தான் சொல்கிறோம். இதுவே வந்து அஷ்டோத்திர சதம் இருக்குது, 108 நாமாவளி. ஸோ அது வந்து கோவிலில் அர்ச்சனைகள்லாம் பண்ணுறா. அதை வச்சுங்க. அடுத்து வந்து திருச்சதி இருக்குது ஈஸ்வரனுக்கு. அதே மாதிரி சகசரநாமம் இருக்குது. இந்த சகசரநாமம் வரும்போது மோர் தென் 10 சகசரநாமம் வருது. பல ஈஸ்வர சகசரநாமெல்லாம் பார்த்தோம். இங்கே வந்து முக்கியமாக என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, அந்த காலத்தில் பரமேஸ்வரனை இது பண்ணும்போது இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த நூல் தொகுப்பில் முதலில் இடம்பெறுவது சோஸ்திர பாடமின்றி நாமாவளியாக அமைந்த சதாசிவ ஆயுத 10,000 நாமாவளி கொடுத்துருக்கா இந்த புக்கில். தனி அது இந்த சகசராமம் தனி, இந்த 10,000 நாமாவளி தனி. இதை 10,000 எப்படி எடுத்திருக்கான்னா, அதாவது அந்த காலத்தில் கார்வேட் நகரத்தாரின் ஆஸ்தான பண்டிதர்கள், அங்கே கார்வேட் நகர் ராஜாலாம் இருந்திருக்கா, ஜமீன்தார்லாம் இருந்திருக்கா, ராஜாக்கள் இருந்திருக்கா. அவளுக்கு ஆஸ்தான பண்டிதர் 2 பேர் இருந்தார். தேவர்கொண்டா. ஸோ தேவர்கொண்டா சுப்பிரமணிய சாஸ்திரியோ தெலுங்கு பிராமணர். அதே மாதிரி வேதம் நரசிம்ம தீட்சிதர் இருந்தார். இவ 2 பேரும் அவள் வந்து அரசாணையை ஒட்டி இதிகாசங்கள், ஆகமங்கள், துதிகள் இவற்றில் இடம்பெற்ற சிவபெருமான 10,000 நாமங்களை அகராதி வரிசையில் தொகுத்து வெளிப்பாட்டு முறையில் கொண்டு வந்தனர். அவள் தான் முதல்ல கண்டுபிடிச்சான்ருக்கு. தேவரகொண்டா சினிமா ஆக்டரோட தேவரகொண்டா ஒருத்தருக்கான். இது வந்து அதே ஊரை சேர்ந்தவர். தேவரகொண்டா சுப்பிரமணிய சாஸ்திரி ஒருத்தரும், வேத நரசிம்ம தீட்சிதரும். ஸோ இவா 2 பேர் தான் அந்த இதை வந்து கலெக்ஷன் பண்ணா. அது காலத்தில் இங்கே கார்வேட் நகரில் பண்ணி அதை வந்து இதுவாக வெளியிட்டான். ராஜாவுடைய ஆணைக்கு ஏற்பட்ட. ஏன்னா ஈஸ்வரனோட நாம ஒரு சில நாமாவளி சொல்லும்போதே நமக்கு சந்தோஷம்.
10,000 நாமாவளின்னு ஜஸ்ட் இமேஜின். ஸோ அது இருக்குது இந்த புத்தகத்தில். முதல் இது வந்து இந்த 10,000 நாமாவளி வந்துடுறது. 10,000 டைம் இருக்குமான்னு சந்தேகம். அதுக்கெல்லாம் ஒரு நாளே ஆகிடும். 10,000 நாமாவளிக்கு அர்ச்சனை பண்ணுறது வந்து 1 டே ஆகும். ஏன்னா வந்து ஒவ்வொரு 1000த்துக்கும் இந்த இது இருக்குது, என்ன சொல்கிறது, பூஜா இதெல்லாம் பண்ணி அர்ச்சனைலாம் பண்ணி நைவேத்தியம் பண்ணி ஆகணும். ஒரு 1000, ஏன்னா உதாரணமாக நம்ம பார்த்துக்க ஒரு மினிஸ்ட்ரியோ பெரிய பெரிய அதிகாரியை கூப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளை ஏற்று நம்ம ரெக்வஸ்ட் ஏற்றி ஆற்றுக்குள்ளே வந்துட்டோன்னா அவளை ரொம்ப நேரம் காக்க வச்சுக்க முடியாது. அப்படி வந்து அட்லீஸ்ட் அந்த வேலைக்கு நேர்ந்த ஒரு ஜூஸோ இல்லை காஃபியோ பாலோ ஏதோ ஒன்று தரணும், டிஃபன்ஸ் தரணும். தென் வந்து லைட் டிஃபன் தர வேண்டியிருக்கும். ஸோ மதிய வேலையில் போஜனம் பண்ண மாதிரி தேவதைகளுக்கு அப்படியா சொல்லிருக்கு. எந்த பூஜையும் வந்து ஏன் வந்து சாசனாமெல்லாம் சும்மா வச்சுக்கிறது இல்லைன்னு சொன்னால், அந்த தேவதையை உட்காத்தி வைக்கிறோம். ஆவாகனம் ஸ்தாபனம் தன்னிதானமாக சொல்லி அதை உட்காத்தி வச்சு பூஜை பண்ணும்போது அந்த தேவதை வந்து அது எழுந்தருளான்ற நம்பிக்கை இருக்கணும் நமக்கு. அப்போ தான் உட்காரம் வந்து. ஸோ அப்போ உட்காத்தி வச்சுட்டு பிறகு என்ன செய்ய முடியும்? தீஸ் திங்ஸ் யூ ஷுட் டூ. ஸோ அதனால் சகசநாமெல்லாம் தித்தியப்படி வச்சுக்கிறது இல்லை யாருமே. ஏன்னா வந்து அதுக்கேற்ற நைவேத்தியங்கள் பண்ணி ஆகணும். சஹஸ்ரநாமம்னு ஒரு சாமிக்கு ஆரம்பித்தா டெஃபினட்டாக ஒரு இனிப்பு இருக்கணும். சக்கரை பொங்கலோ கேசரியோ பாயசமோ அது ஒன்று இருக்கணும். ப்ளஸ் இன் அடிஷன் டு தட் யூ கேன் ஹேவ் மெனி திங்ஸ். ஸோ பரியத்தொழில் கூட இந்த 4 கால இதில் வந்து முதல்ல சக்கரை பொங்கல், அடுத்ததாக வந்து நிறையா 10-15 கிலோ பண்ணுறோம் அதை. ஸோ அடுத்து வந்து லெமன் ரைஸு இல்லைனா புளியோதரை, அடுத்து வந்து தயிர் சாதம், இந்த மாதிரி early நெக்ஸ்ட் டே மார்னிங் அன்றைக்கி அமாவாசை அன்றைக்கி வந்து வெண்பொங்கல் காத்தால, இது மாதிரி அது வந்து விநியோகம் பண்ணிவிடுவோம். அதை இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, செய்ய ஒரு மூர்த்திக்கு நிறைய செய்யும்போது தான் இது ஒன்று 2 திராட்சை பார்த்து வச்சுருந்தாங்கன்னா, அந்த திராட்சை படம்லாம் எதுக்கு சொல்லிருக்கு, வேறு வெளியே இல்லை, ஆஃபீஸ் கோயர் ஹி கேனாட் டூ எனிதிங் போது பட்னியாக போடக்கூடாதுன்னு சொல்லி சாமி காமிக்கிறோம். நிவேதியாமி காண்பிக்கிறோம்னு அர்த்தம். இன்னும் நல்லா முக்கிய பிரியாணி ஆஃபீஸில் ஆர்டர் பண்ணி தின்னுட்டு இங்கே சாமிக்கு ஒன்றுமே பண்ண அது வெறும் சுத்த அன்னம்னு தான் கேட்குறா. சாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறதுலாம் வெறும் அன்னம், ஆவி பறக்க அன்னத்தை பறிச்சு அது மேலே வந்து நெய்யை விட்டு நைவேத்தியம் பண்ணுறது. ஈஸ்வரனுக்கு இந்த சுத்தானம் சமஸ்ட. ஸோ நைவேத்தியம் அது இல்லாமல் வெறும் பழங்கள்லாம் பண்ணால் கூட சுத்தானன்றது கட்டாயம் பண்ணி ஆகணும். ஸோ இந்த இது வந்து கட்டாயம் ஒவ்வொருத்தரும் இதை பார்க்க வேண்டியது. இதில் வந்து எப்பப்பெல்லாம் இந்த சகசநாமெல்லாம் சொல்லப்பட்டிருக்குன்னா வருது இல்லை. ஸோ இதை கட்டாயம் ஒரு நம்ம லைஃப்பில் ஒரு தடவையே பார்க்கணும் அதை. ஏன்னா இந்த இது வந்து இதில் இன்றைக்கி தான் நான் பார்த்தேன். நான் கூட விஷ்ணு சகஸ்ரநாமம் வந்து இதில் தான் இருக்குது, மகாபாரத்தில் இருக்குது. சிவசகஸ்ரநாமம் மகாபாரத்தில் வருது, விஷ்ணு சகஸ்ரநாமம் வருது. ஆனால் அதுக்கு முன்னாடியே பிரம்மாண்ட புராணத்தில் வந்து இது விஷ்ணு சகஸ்ரநாமம் பிரம்மாண்ட புராணத்தில் இருக்குது. அதை தெரிஞ்சு தான் பீஷ்மர் சொல்கிறாருன்னு வருது. இதில் எனக்கு தெரியாது இவ்வளோ நாளாக. பீஷ்மருடைய இதுவே பீஷ்ம உவாசனெலாம் வருது கரெக்டு. ஆனால் பீஷ்மரால் எழுதப்பட்டது இல்லை. பிரம்மாண்ட புராணத்தில் விஷ்ணு சகஸ்ரநாமம் ஆல்ரெடி சொல்லப்பட்டிருக்கு. அந்த நாமாவளி அவர் சொல்கிறார். படுத்த அம்பு படிக்கையில் வந்து சொல்கிறார் யார், பீஷ்மர். அப்படியே வருது இது விஷ்ணு சகஸ்ரநாமம். ஸோ நம்ம வந்து ஊன்றி படித்தாதான் சில விஷயங்கள் தெரிய வருது நமக்கு. ஸோ இங்கே இந்த புக்கில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிவபெருமானை பற்றி வேதங்களும் சிவ ஆகமங்களும் தருகிற விளக்கங்களை விஷயவாரியாக நினைவுக்கு கொணர்வது ருத்ர திருசதி மிக அரிய தொகுப்பது ஆகம சாரத்தில் உள்ளது. அர்ச்சாமூர்த்திகள் அனைவரையும் ஒருங்கே இதனை கொண்டு தியானம் செய்யலாம். ஆதிகுருவான் தட்சிணாமூர்த்தியின் 3 சகஸ்ரநாமங்கள் இது இடம்பெறுகின்றன. முதல் சகஸ்ரநாமாவளி தமிழ்நாட்டில் தனித்து திருக்கோவில் கொண்ட தட்சிணாமூர்த்தியே ஆல்ரெடி சித்தர்களும் யோகிகளும் ஞானிகளும் கண்ட திருக்கோலத்தை மிக அழகாக போற்றுகின்றனர். நாமங்களை சொல்லமைப்பு மிக மிக இனிதாக உள்ளது. பாஸ்கராயர் உரைத்த ஸ்ரீ மகாகணபதி லலிதா சாதநாம சோத்திரத்தில் இடம்பெறுகிற பல நாமங்கள் அதே வரிசைகளில் இங்கு இடம்பெறுவதை காணலாம். தெய்வம் ஒன்றே ஒவ்வொரு கோணத்திலிருந்து காணும் பொழுது அவரவருக்கு தனிவடிவில் காட்சி தருகிறது. ஏன்னா வேதமே அதான் சொல்கிறது. அதாவது தெய்வம்னு நம்ம சொல்கிறோம் தவிர பிரம்மன்றது ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை அலியும் இல்லை. நம்ம தான் அதுக்கு வந்து உருவம் கொடுத்து பண்ணுறோம். எந்த இதில் கூப்பிட்றாலோ அதில் இறங்குறா தெய்வங்கள். அது புரிஞ்சுக்கணும் முதல்ல. ஸோ தட்சிணாமூர்த்தி சகஸ்ரநாமம் சிதம்பர ரகசியத்தில் இடம்பெற்றது. ஓ நமோ தட்சிணாமூர்த்தியே நமக அப்படின்னு தொடங்கும் மந்திரத்தின் ஒவ்வொரு அக்ஷரத்தையும் முதலெழுத்தாக கொண்ட நாமங்களானது அந்த மந்திர சித்தியை எளிதில் தரவல்லது. 3வது சகஸ்ரநாமங்கள் தட்சிணாமூர்த்தியின் பெயரில் முதலெழுத்தான தாவில் தொடங்கி நா பா
தா வரவில் 50 எழுத்துக்களை கொண்ட ஆதி அக்ஷரமாக கொண்ட நாமக்கள் மிகவும் இனியவை. இந்த மாதிரி இருக்கு. நேத்திரபரணேஸ்வரர், தேஜவனீஸ்வரர், வீடிநாதர், கல்யாண சுந்தரர் என்ன அதுக்கெல்லாம் சகசநாமம் இருக்கு. பாஸ்கராயர் சிறந்த சிவபக்தர், அம்பாள் பக்தர் மட்டும் இல்லை. காசியில் விஸ்வநாத பெருமானிடம் பல வகையில் தன் நிலையை வாதிட்டு கூறி அருள் புரிய கூறியதே சிவதண்டகம் என்ற ஆந்திர தேசத்தில் தோன்றி காசியிலும் குஜராத்திலும் சிவசக்தி வழிபாடுகளுக்கு சிறந்த நிலை பெற்று தன் வாழ்வாளின் எழுதினாலே திருவிடை மருதூரிலும் அது பாஸ்கராஜபுரத்தில் வாழ்ந்தவர். லலிதா சகஸ்ரநாமத்துக்கு பாஷை எழுதினவர். சௌபாகிய பாஸ்கரம் பேர். வடாரண்யம் என்ற திருவாலங்காடு மிக புனிதமான கஷேத்திரம், புராதனமான கஷேத்திரம். கிருஷ்ணர் ருக்மணியிடம் புத்திரனை பெற இங்கு தங்கி சிவனை வழிபட்டார் என்று தலைவர்களால் கூறும். அவர் வழிபட்ட புத்திரகாமேஸ்வரரும் நீராடிய புத்திரகாமேஸ்வரர் தீர்த்தமும் சலவிருஷமான ஆலமரமும் புகழ்பெற்றவை. திருவாலங்காடு அரக்கோணம் பக்கத்தில் இருக்குது. அங்கே இதுக்கு கிருஷ்ணர் வழிபட்ட இடம்னு சொல்கிறார். ஸோ வடாரண்யேஸ்வரர், முக்குலாம்பிகை, பிரமராளகாம்பா பண்டார்கொடிலியுடன் உள்ளார். கோவிலின் உட்பிரகாரத்தில் புத்திரகாமேஸ்வரர் தனித்து கோவில் கொண்டு உள்ளார். விஷ்ணு பஞ்சமுக வாத்தியம் வாசிக்க ஆடுகின்ற நடராஜர், அண்ணாமலையா, சரஸ்வதி, தட்சிணாமூர்த்தி, துர்கா, ஜொரகர பைரவெல்லாம் அது இருக்குது. அந்த கோவிலில் சித்திரகுப்தர்லாம் இருக்குது. இந்த கஷேத்திரத்தின் வடாரண்ய மகாத்மியம் 100 ஆண்டுகளுக்கு முன்பு 1898 கிரந்த லிபியில் வெளியிடப்பட்டது. அதுலேருந்து எடுத்து போட்டிருக்காதுல. ஸோ இந்த மாதிரி இந்த புத்தகத்தை வச்சுட்ட பலவிதமான சகசநாமங்கள் இந்தியாவில் ஜோதிர்லிங்கத்தினுடைய சகசநாமங்கள் எல்லாமே வருது. இதுக்கு முன்னாடி என்ன இதுவாக இருக்க உச்சசாலி இருக்குது என்னென்னா இந்த 10,000 நாமாவளி யார் எழுந்த தேவரகொண்டா சுப்பிரமணிய சாஸ்திரியும் வேதம் நரசிம்ம ஜெயேஸ்வரரும் எழுதிந்து முன்னாடி கொடுத்துருக்காது. இது வந்து வெளியிலலாம் கிடைக்காது. இந்த நாமாவளிகள்லாம் வேறு யாரும் பிரிண்ட் பண்ணலை. தயவுசெய்து இந்த புத்தகத்தை சிவராத்திரி வரத்துக்கு முன்னாடி வாங்கி வச்சுட்டா சிவபூஜை பண்ணுறவாளுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆற்றுல பொக்கிஷமாட்டம் போற்றி பாதுகாக்கலாம். இதெல்லாம் ஆற்றுல இருந்தாலே சிவனோடு கிடைக்கும்னு சொல்லி நான் வந்து இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். கட்டாயம் வாங்கணும். ஒவ்வொரு கிரகத்துலேயும் சைவாலாக இருக்கவா கட்டாயம் வச்சுக்கணும். அதை இதோட என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கிறேன்.